டெடி ஸ்குவாட் அங்கே ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டெடி பையன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். திரும்பவும் சிறுமலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தாங்க. இந்த டைம் நம்ம எதுக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாங் ஷூட்டுக்காண்டி போயிட்டுருக்கேன். ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட், ஒரு போஸ்ட் வெட்டிங் ஷூட், அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், அந்த வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு சாங் ஷூட்டுக்காண்டி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம ஆல்ரெடி சிறுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணனால இது கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக தான் அங்கங்கே எடுத்து போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா பைபாஸ் ரீச் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப க்ளௌடியாக இருக்குங்க. ஸோ மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு 2 டேஸாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ நேற்று நம்ம மதுரையில் ஒரு பிளேஸ் இருக்குங்க, சங்கீத் வில்லேஜ் வெட்டிங்ட்டு. ஸோ நம்ம அது இந்த வெட்டிங் ஷூட்டுக்காண்டி அதில் நிறைய ப்ராப்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். நான் முடிஞ்ச அந்த வீடியோ நான் ஆட் பண்ண பார்க்குறேங்க. ஸோ நம்ம அதை வெர்டிகலாக தான் ஷூட் பண்ணியிருப்போம் மொபைலில், சும்மா என்ன பண்ணுறோன்றத நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 8 சாங் நம்ம செலக்ட் பண்ணி மேஷப் சாங் மாதிரிங்க. ஸோ அது 8 சாங் அப்படியே சேர்த்து பண்ணுற மாதிரி. ஸோ அதை நான் நேற்று ஒரு 5 சாங் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதை பேலன்ஸ் தான் நம்ம இங்கே சிறுமலை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போயே மழை தூருதுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி ஷூட் பண்ண போகிறேன்னு தெரில. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று அந்த சாங் ஷூட் பண்ணுறப்ப சின்னதாக ஒரு சாங் அவங்க சொல்லி கொடுத்துருப்போம், ஒரு டான்ஸு. ஸோ நமக்கே தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை அந்த இடத்துல சொல்லி அது பண்ணியிருப்போம். ஸோ அது அந்த வீடியோவில் இருக்குங்க, நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போயே பார்த்திங்கன்னா டைம் வேறு ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம 6 o'clock பிளான் பண்ணியிருந்தோம். அது அப்படியே இப்போ மணி 7:30 ஆயிடுச்சு. ஆனால் 6 o'clock இன்னும் ரொம்ப க்ளௌடியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மேலே ஹில் ஸ்டேஷன்லாம் சொல்லவே தேவையில்லை, மழை வந்தாலும் வந்துடுங்க. ஸோ கீழேயே அப்படி தான் இருக்குது, மழை வர மாதிரி தான். ஆல்ரெடி தூரிகிட்ருக்கு லைட்டாக. பார்ப்போங்க எனக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நான் இந்த வீடியோ அப்பப்போ நான் சின்ன சின்ன கிளிப்ஸாக உங்களுக்கு காட்டுறேங்க, அங்கே என்ன நடக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே டெடி ஸ்குவாட், நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படியே இந்த வியூ மட்டும் பாருங்களேன், சும்மா ரோடு அப்படியே எம்டியாக. இப்போ நம்ம மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டுருவோம். சூப்பராக இருக்குங்க வியூ, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்மளோட சிறுமலை வீடியோலாம் நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். ஸோ அதை போய் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுத்துட்ருக்கேன். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம போகிற வழியில் எங்கெல்லாம் நல்ல ஸ்பாட்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணலான்ற ஐடியா வச்சுருக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி மொபைல் இன்செர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் லைவாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்களேன், குரங்கு கூட்டிங்க ஃபேமிலியோடு ஜாலியாக விளாண்டுருக்குங்க காலையிலே. இது 2 ப்ரோ, அப்புறம் பார்க்கிங் பண்ணுறோம். இல்லை பார்க்கிங் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லியிருப்போம், அவருக்கு பார்க்கிங் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா பைக் இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டோம் பைக்கை. சரி நீங்கள் ஓட்டுங்க, நான் பின்னாடி இருந்துட்டு லாக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா ரக்ஷன். ஸோ அவர் தான் இப்போ ஓட்டிகிட்ருக்காரு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. உண்மையாகவே பில்லியனாக உட்காந்துட்டு வர்றது சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வரலாம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறப்ப. ஆனால் நம்ம பைக் ஓட்டினோம்னா ரோடு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெனிஃபிட் பின்னாடி உட்காந்து வர்றது. ஆனால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாதுங்க. ஸோ நம்ம பைக்கில்லாம் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறப்பெல்லாம் வேணால் பின்னாடி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு 80% பேர். ஸோ அந்த அனலிட்டிக்ஸில் நான் பார்த்தேன். ஸோ மறக்காமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணலான்றது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாங்ஸை வந்து ஆர்டர் படி எழுதி வச்சுருக்கோங்க. நேற்று வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்குங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க நம்ம எந்த சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சாங்கை மட்டும் இங்கே ஷூட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து மேலே ஒரு ரெசார்ட்டில் ஷூட் பண்ண போகிறோங்க. ஓகே ஸ்குவாட், இங்கே பாருங்களேன், இந்த மங்கி ஃபேமிலி இங்கேயும் வந்துருச்சுங்க. ஸோ எல்லாம் குரூப்பாக நின்று வாட்ச் பண்ணிகிட்ருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி. ரெசார்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி கண்ட்ரி ரெசார்ட் சிறுமலை. இந்த ஒரு ரெசார்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே தான் நிறைய வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங்லாம் ஷூட் பண்ணுவாங்க. இந்த ரெசார்ட் போகிற வழியில் பார்த்தோம்னா பர்டிகுலர் இந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கல் வச்சுருக்கறனால ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ கேட்டு வந்து பூட்டி இருக்குது. இங்கே கடைசியாக வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ நான் ப்ரோட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ வீடியோ எல்லாமே ஹைசானில் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஃபுல்லாக வெர்டிக்கலாக எடுத்துட்டார். ஸோ அதான் வர வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதாங்க அந்த ரெசார்ட்டு. ஸோ பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேங்க, நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சில பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ண வந்திருப்பாங்க, சில பேர் ஷூட்டுக்காண்டி வந்திருப்பாங்க. ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஷூட் மோடுக்கு ரெடி ஆகிடலாங்க. அப்படியே இந்த ரெசார்ட்டோட வியூ மட்டும் பாருங்களேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்குள்ளே இருக்கிற ஒரு வுட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோங்க. ஸோ கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இங்கே அடுத்த சாங் வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட் ஹவுஸில் கொஞ்சம் சாங் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. கேட்டிங்களா அப்படியே அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கேட்க இந்த இடத்துல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாங் ஷூட்டை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோங்க. ஸோ இந்த சாங்கோட எண்டிங் சீனை வந்து அந்த க்ரீன்ஸாக ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அங்கே நம்ம ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனை வந்து இந்த ஒரு பிளேஸில் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இந்த ரெசார்ட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது ஷூட் பண்ணணும், ஸோ ஒரு சாங் ஷூட் பண்ணணும், ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் எதுனாலும் ஷூட் பண்ணணும்னா ஸோ இந்த ஒரு பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பிளேஸுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி வந்திருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாங் ஷூட்டுக்காண்டி வந்திருக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் வரப்போ இந்த பிளேஸை பார்க்குறப்போ நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸோ சிறுமலை இந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். அதே மாதிரிங்க இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் வந்து பர்சனலாக இங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன் இந்த ஒரு ரெசார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிறுமலை வந்து சுற்றி பார்க்க வரீங்க, ஸோ நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பிளேஸு. அதோடு உங்களுக்கு ஃபுட் வேணும்னு சொன்னாலும் அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த விலாகில் பார்த்த சாங்கை வந்து எடிட் பண்ணி ஸோ சீக்கிரமாகவே வந்து அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு லிங்க்கை வந்து நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் இந்த விலாக் வருமா, இல்லை இந்த விலாக் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வருமானு தெரில எனக்கு. ஸோ நானும் எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். டெடி ஸ்குவாட் அங்கே ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கிறேங்க. பைக்கு பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் கிடக்கு. ஸோ பைக் வந்து மேலே விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த காரு மேலே. ஸோ பார்த்திங்கன்னா சைடு மிரரு உடஞ்சிருக்கு. ஸோ சரக்கு பாட்டில் எல்லாமே கீழே கிடக்கு. ஸோ இப்போ தான் சரக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்கிட்டு போகிறப்ப ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதான் இந்த காரோட ஓனர் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காரு போலங்க. ஓகே டெடி ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்குவாட். டாட்டா பை பாய்.